வணக்கம் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஐபிஎல்லுடைய 9th T20 சரிங்களா. ஸோ இந்த மேட்சுக்கு யார் யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குஜராத் விசஸ் மும்பை சரிங்களா. ஸோ இப்போ குஜராத்துடைய பாசிபிள் பிளேயிங் 11 யார் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது சுமன் கில், சாய் சுதர்சன், ஜாஸ் பட்லர், கிளான் பிலிப்ஸ், ஷாருக் கான், எஸ் ருத்தர்ஃபோர்ட், ராகுல் திவாட்டியா, ஆர் சாய் கிஷோர், ஹர்ஷாத் கான், ரஷித் கான், கே ரபாடா, முகமது சிராஜ் சரிங்களா. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் மும்பையில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரோஹித் சர்மா, ரிக்கல்டன், டபிள்யூ ஜாக், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, என் திர், மிச்சில் ஷாண்ட்னர், தீபக் சாகர், ட்ரெண்ட் போல்ட், எஸ் ராஜு, வி புத்தூர் சரிங்களா. ஸோ இவங்கெல்லாம் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா வீடியோ போகிற கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ சூரிய கிரகணம். ஸோ அதனால் ஸோ கொஞ்சம் வெளியே வர வேண்டிய ஒர்க்காக போயிடுச்சு சரிங்களா. ஸோ இப்போ இன்றைக்கி குஜராத் டைட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் யார் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்க அப்படின்னா சுமன் கில், சாய் சுதர்ஷன், கிளான் பிலிப்ஸ், ரஷித் கான், ரபாடா அண்டு முகமது சிராஜ் சரிங்களா. ஸோ இந்த ஒரு 6 பேர் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் சரிங்களா. ஸோ யாருன்னு பார்த்துக்கோங்க. சுமன் கில், சாய் சுதர்ஷன், பிலிப்ஸ், ரபாடா, ரஷித் கான், முகமது சிராஜ் சரிங்களா. ஸோ இவங்க 6 பேர் தான் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா. ஸோ இப்போ நீங்கள் யார் கேப்டனாக கொடுக்கலான்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சுமன் கில்லையும் கொடுக்கலாம் அல்லது சாய் சுதர்ஷன் கொடுத்து பார்க்கலாம் சரிங்களா. ஸோ பவுலர்ஸை நீங்கள் யாருக்காச்சும் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் முகமது சிராஜை இன்றைக்கி கேப்டனாக கூட கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பவுலர் கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா சரிங்களா. ஸோ இன்றைக்கி மும்பை இந்தியன்ஸுடைய இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரிக்கல்டன் சரிங்களா. ஸோ ரிக்கல்டன், டபிள்யூ ஜாக் ஸோ 2, சூரியகுமார் யாதவ் 3, ஹர்திக் பாண்டியா 4, மிச்சில் ஷாண்ட்னர் 5 சரிங்களா. ஸோ பவுலிங் இந்த 6வது பிளேயராக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து செகண்ட் பவுலிங் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் தீபக் சாகர் எடுத்துக்கங்க 6வது பவுலரு சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் புதூர் எடுத்துக்கணும். பி புத்தூர்னு சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அவரை நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு இதில் நீங்கள் 6வது பிளேயரை சூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ இன்னைக்கு மும்பை பொறுத்த வரைக்கும் கேப்டன் சாய்ஸ் யாருன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சூரியகுமார் யாதவ் கேப்டனாகவும் ஹர்திக் பாண்டியாவை நீங்கள் வைஸ் கேப்டனாகவும் ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு ஒரு நல்ல டீமாக அமையும் நினைக்கிறேன் சரிங்களா. ஸோ மேபி இந்த ப்ரிடிக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு ஸோ 90% கண்டிப்பாக ஒரு நல்லா வரும் தான் நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் அவசரமாக தான் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப ஹை ரிஸ்க் எடுத்தாலும் ட்ரீம் டீம் எல்லாம் மேக் பண்ண வேண்டாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இது போடுங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல டீம் அமைக்க வாய்ப்பு அதிகம் சரிங்களா. இப்போ ரோஹித் சர்மா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் தாண்டிடுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் கூட ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த 10 எனக்கு தெரிஞ்ச ஒரு ஓப்பனிங்ல இறங்குறதுனால மேக்ஸிமம் அவுட் ஆகிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு. ஒரு 1/4 மணி நேரம் தாண்டிடுச்சு, ஒரு 10 நிமிஷம் தாண்டிடுச்சு அப்படின்னா அவரும் ஒரு நேற்று விராட் கோலி ஆடி இருப்பார்ல ஸோ பாலுக்கு பால் ஸோ அந்த மாதிரி கூட ஆடுறதுக்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஒன்லி, செகண்ட் இன்னிங்ஸ் எடுத்து பாருங்க. ஸோ ஷூரா ஃப்ளாப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா. மற்றபடி பார்த்துட்டிங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு 2 சைடும் பவுலிங் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சொல்கிற அளவுக்கு கிடையாது. ஸோ ஓரளவுக்கு வீக்காக தான் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கோர் எக்ஸ்பெக்டட் பார்த்தீங்கன்னா 180 எல்லாம் ஈஸியாக கிராஸ் ஆயிரும். ஸோ இப்போ இன்னைக்கு யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சேசிங் டீம் தான் ஈஸியாக வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பெல்லாம் இருக்கும் சரிங்களா. ஸோ யார் சேஸ் பண்ணுறாங்களோ அந்த டீமுக்கு தான் இன்னைக்கு ஃபேவராக இருக்கும் சரிங்களா. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா குஜராத் செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணாலும் சரி, மும்பை செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் சரி, ஸோ அவங்க தான் வின் பண்ணுறதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா. ஸோ நன்றி, வணக்கம்.